கிரேவிங், அதாவது சில உணவுகளை சாப்பிட்டே ஆகணும்னு சில கர்ப்பிணிகளுக்கு ஒரு ஆசை வரும். கிரேவிங், அதாவது சில உணவுகளை சாப்பிட்டே ஆகணும்னு சில கர்ப்பிணிகளுக்கு ஒரு ஆசை வரும். பிரியாணி பார்க்கணும், பிரியாணி சாப்பிட்டே ஆகணும். ஸ்வீட் சாப்பிட்டே ஆகணும். அது மேல ஒரு வெறித்தனமான ஆசை வரும். மெயின் காரணமே உடம்புல இருக்கிற ஹார்மோன்ஸும் குடல்ல இருக்கிற சில கிருமிகள் தான் காரணம். இதனால ஹார்மோன்ஸ்னால கிருமிகளா தெரியல. கிருமிக்கும் பிரெயினுக்கும் டைரக்டா ஒயர் கனெக்ஷன் இருக்கு. ஸோ சில கிருமிகள் ஸ்வீட்டை குடல்ல இருக்கிற சில கிருமிகள் உங்க ஸ்வீட்டுக்கு ஒரு கிரேவிங் உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் இயற்கை. எல்லா கர்ப்பிணிகளுக்கும் அது இருக்கும். பட் அது நல்ல கிரேவிங்கா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க குழந்தை ஆரோக்கியமா இருக்கும். இந்த குழந்தை ஆரோக்கியமா இருக்குன்னா சில கிரேவிங்களை நம்ம அப்படியே மாத்துறதுக்கு வழி தெரிஞ்சிருக்கணும். உதாரணத்துக்கு ஸ்வீட்ஸ் நல்லதா, காரம் நல்லதா? ஸ்வீட் கிரேவிங் உடம்புக்கு அவ்வளோ நல்லது கிடையாது. ஏதோ ஒரு நாள் 2 நாள் சாப்பிட்டா பரவாயில்ல. பட் ஒரு நாள் சாப்பிட்றது அடுத்தடுத்து அந்த வயிறு கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும். திடீர்னு மைசூர் பாக்கு இன்னைக்கு சாப்பிட்றீங்க, அடுத்த வாரம் மைசூர் பாக்கு சாப்பிட்டா சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் 2 சாப்பிட்டா பத்தாது, 3 சாப்பிடணும்னு தோணும். அப்புறம் வாரம் தேடும். அப்புறம் 2 நாளைக்கு ஒருக்க தேடும். அந்த மாதிரி தேட நம்மளால் கட்டுப்படுத்த முடியாது. அப்போ இந்த குழந்தை பாதிப்படையும். ஆரோக்கியமான கிரேவிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமான கிரேவிங் எப்படி இருக்கும்? காய்கறிகள் சாப்பிடலாம். அதே போல் கார வகைகள் எதனால சாப்பிடலாம். அது ஊறுகாவாக இருந்தால் கூட சரி, கரெக்ட் தான். ஸோ உங்களுக்கு இந்த கிரேவிங் இருந்தாலும் நீங்கள் அந்த நேரத்தில் மைசூர் பாக்கு தான் சாப்பிடணும், இனிப்பு பதார்த்தங்களாக சாப்பிடணுங்கிற சிந்தனையிலிருந்து மாற்றி நீங்கள் காரம் எடுத்துக்க ஆரம்பிக்கணும். 2வது, எந்த கிரேவிங் இருந்தாலும் அதுக்கு நம்ம அடிமையாகாமல் பார்த்துக்கணும். அது ஒரு ஹாப்பினஸ், அந்த நேரத்துக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்குதா, அதோடு விட்டுறணும். அதை பழக்கமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே படிப்படியாக அதை அடிமையாயிடுவோம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாப்பா பாதிக்கும். ஸோ அதனால் கிரேவிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். கிரேவிங்கை நம்ம எப்படி நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கிறோம், எது எப்படி ஆரோக்கியமாக வைக்கிறோங்கிறது தான் நம்மளோட சிந்தனையாக இருக்கும். அடுத்து எங்கே பார்த்தாலும் ஜங்க் ஃபுட்னா என்னங்க? முன்னாடி வெளிநாட்டிலேருந்து வந்த பர்கரு, பீட்சா, இதுதான் ஜங்க் ஃபுட்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம நாட்டிலே நிறைய ஜங்க் ஃபுட் இருக்குது. சாதாரண பானிபூரியிலேருந்து காளான் வச்சு ஏதோ பண்ணுறாங்க, அது எல்லாமே ஜங்க் ஃபுட் தான். வீட்டு உணவு தவிர பாக்கி எல்லாமே ஜங்க் ஃபுட்டுன்னு வச்சுக்கோங்க. அந்த ஜங்க் ஃபுட்டு ஒரு உணவை தவிர 2 உணவுக்கு நடுவில் எடுக்கிறது எல்லாமே ஜங்க் ஃபுட் தான். அதை நம்ம ஸ்நாக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். எல்லாமே இந்த ஜங்க் ஃபுட்டுக்கும் நீங்கள் கிரேவிங்காக அடிமையாகக்கூடாது. அதை ஜங்க் ஃபுட்டை எப்போயாவது ஒரு நாள் எடுத்துக்கிறது தப்பு கிடையாது. அதில் கிரேவிங் வராமல் பார்த்துக்கணும். அது சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும் அப்படிங்கிற கிரேவிங் இருக்கக்கூடாது. அதாவது பீட்சா சாப்பிட்டாதான் உங்கள் பாப்பாவுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு மனசில் நினச்சின்னு வச்சுக்கோங்க, நீங்கள் எப்போ பார்த்தாலும் பீட்சா சாப்பிட்டுட்டு இருப்பீங்க. பீட்சா என்ன பண்ணுறாங்க, அது பேலன்ஸ்டாக இருக்க மாதிரி வேற கொடுக்குறாங்க. கீழே நல்ல பன்னு, அதுக்கு மேலே வேணுங்கிற காய்கறி அதை தான் போடுறாங்க. தேவைப்பட்டால் சிக்கனு, மட்டன், அது மாதிரி ப்ராசஸ்டு மீட். உண்மையான மீட் போட மாட்டாங்க, ப்ராசஸ்டு மீட் வாங்கி மிஷினில் ஏதோ பண்ணி அதை உற்பத்தி பண்ணி அந்த சிக்கனோ மட்டனோ ஃபிஷ்ஷோ அதை போடுறானுங்க. அதுக்கு மேலே சில ஆலிவ்ஸ் அதுன்னு ஏதோ போட்டு மேலே சீஸும் போடுறாங்க. பார்த்தா பேலன்ஸ்டாக இருக்கும். கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, ஆமாம், கார்போஹைட்ரேட் இருக்குது, விட்டமின் இருக்குது, ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, சீஸ் இருக்குது, கொஞ்சம் ஃபேட்டும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதில் உள்நோக்கம் என்னென்னா உங்களை படிப்படியாக அதில் அடிமையாக்குறது தான். ஸோ இந்த மாதிரி உள்ள அடிமை கர்ப்பிணி பெண்கள் ஆகக்கூடாதுன்னா அந்த வீட்டில் இருக்க முக்கியமாக கணவரும் அதை சாப்பிட்டுட்டு இருக்கக்கூடாது. கணவர் அது படுத்து சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, கட்டாயம் பெண்களால் கட்டுப்படுத்த முடியாது. பாதிப்படுறது இதுதான். இப்போ இருக்கிற விஞ்ஞானப்படி இந்த குழந்தை வயிற்றுக்குள்ள நிறைய சீனி இதுவாச்சுன்னா பின்னாடி இதுக்கு பிசிஓடி வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். பின்னாடி இவங்களுக்கு விந்து பிரச்சனைகள் வர வாய்ப்பு அதிகம். பின்னாடி இவங்களுக்கு சுகர் வர பிரச்சனைகள் வாய்ப்பு அதிகம். பின்னாடி சின்ன வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வர்றதுக்குள்ள வாய்ப்பு அதிகம். அதனால் குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது ரொம்ப ரொம்ப பாதுகாப்பாக இருக்கணும். உணவில் நான் டாக்டர் கொடுக்குற அயன்லாம் சாப்பிட்றேன், மாத்திரை இதெல்லாம் எடுத்துக்கிறேன், நீங்கள் நடைப்பயணம் பண்ணுறேன், நல்லா தூங்குறேன், அதெல்லாம் மட்டும் பத்தாதுங்க. உணவு ஆரோக்கியமாக இருக்கணும். உணவு தான் மருந்து. உணவை பக்குவமாக சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்புக்கு எந்த மருந்தும் தேவைப்படாது. ஸோ அதனால் கிரேவிங்கை உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கிறது தான் நீங்கள் அதை பார்க்கணும். கிரேவிங் இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இருக்கிறது ஆரோக்கியம்தான். பட் அதை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுட்டு அதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் முடிவெடுக்கணும். அதுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் ஒத்துழைக்கணும். நீங்கள் மாத்திரம் பண்ணால் பத்தாது. எப்படியும் அவங்க பாட்டுக்கு உங்களை ஒரு பார்ட்டி கூப்பிட்றாங்க, அவங்க பாட்டுக்கு ஜாஸ்தி சாப்பிட்றான்னு வச்சுக்கோங்களேன், உங்களாலையும் அதை கட்டுப்படுத்த முடியாது.
என்ன இருந்தாலும் நம்ம மனிதர்கள் தான். எதுவும் உங்க கட்டுப்பாட்டுல இல்ல. எல்லாமே உங்க வயித்துல இருக்கிற கிருமிகள். இந்த கிருமிகள் தான் அந்த வயரிங் தான் பிரெயினுக்கு போயிட்டு உங்கள அது சாப்பிட வைக்கும். உங்கள அது பின்னாடியே அடிமையாக்க வைக்கும். அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். ஒருத்தங்க எப்படி மதுக்கு அடிமையாறாங்களோ, அது மாரி நம்ம இனிப்புக்கு அடிமையாயிடுறோம். இல்ல சில உணவுகளுக்கு அடிமையாயிர்றோம். அதாவது ஃபாஸ்ட் ஃபுட் கிரேவிங் அத முற்றிலும் அவாய்ட் பண்ணணும். மிட்நைட் கிரேவிங் நெறைய பேருக்கு இருக்கு. சென்னையில மிட்நைட் பிரியாணி, அன்லிமிட்டட் பிரியாணி வச்சிருக்கிறாங்க. ஸோ அந்த மாரி சின்ன வயசுலயே 18, 20 வயசுல நெறைய பிள்ளைகள் சம்பாதிக்கிறாங்க. அத வந்து ராத்திரி நேரத்துல ஃப்ரெண்ட்ஸ பார்க்க போறேன்ட்டு போய் அவங்கள சாப்பிட வச்சு அந்த மாரி கிரேவிங் இருக்கு. ஸோ இந்த மிட்நைட் கிரேவிங் கட்டாயம் உடம்புக்கு நல்லது கிடையாது. ஏன்னா, பாடியில முக்கியமான ஹார்மோன் குரோத் ஹார்மோன். அந்த குரோத் ஹார்மோன் வந்து அதாவது வளர்ச்சிக்குள்ள ஹார்மோன் நடு பிரெயின்ல இருந்து வருது. அந்த ஹார்மோன் வந்து கரெக்டா வந்து போனா தான் உங்களுக்கு தூக்கம் கரெக்டா இருக்கும். உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்கும். பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரான் சிறப்பா வேலை செய்யும். இன்சுலின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உங்க உடம்புல கட்டுப்பாடோட இருக்கும். அது ஒரு 6 மாசத்துக்கு உங்களுக்கு வந்து கட்டுப்பாடோட இருந்து இழந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதை கட்டுப்படுத்தவே முடியாது. அதனால மிட்நைட் கிரேவிங் கட்டாயம் பிரெக்னன்சில ஷுட் பி அவாய்டட். ராத்திரி 9 மணிக்குள்ள இருந்து காலையில 8 மணி 9 மணி வரைக்கும் ஒண்ணுமே சாப்பிடாம இருக்கிறது தான் உங்க உடம்போட இயற்கையான வைத்தியம். அந்த இயற்கைக்கு முரண்பட்டு நடுவுல போய் இதை சாப்பிட்றேன், அதை சாப்பிட்றேன், கொஞ்சம் பசிக்குது சார், இதெல்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்கா இட் வில் அஃபெக்ட் யுவர் ஹெல்த். அதோட இல்லை பேபியோட ஹெல்த்தும் அஃபெக்ட் பண்ணும். ஸோ அதனால கட்டாயம் மிட் நைட் கிரேவிங் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் அவாய்ட் பண்ண முடியும் அவாய்ட் பண்ணுங்க. அதுக்கு ஒரு பெஸ்ட் இது என்ன சொல்றேன்னா, நீங்க நைட்டு சாப்பிடும் போது அதில் காய்கறிகள் நிறையா இருக்கணும், ஃபைபர் இருக்கணும். காய்கறிகளும் கொஞ்சம் காரம் கலந்தது இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஆட்டோமேட்டிக்காக நைட் கிரேவிங் இருக்காது. பட் நம்ம நைட் என்ன சாப்பிட்றோம், பரோட்டா சாப்பிடுவோம், இல்லாட்டி பூரி சாப்பிடுவோம், ஏதோ ஒரு டிஃபன் சாப்பிட்றோம். அந்த டிஃபன் வந்து சீக்கிரம் செரிமானம் ஆகிடும். சீக்கிரம் செரிமானம் ஆயிடுச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக நைட்டில் உங்களுக்கு வந்து மிட் நைட்டில் ஒரு கிரேவிங் இருக்கும், பசி இருக்கும். ஏன்னா உடம்புல வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அதிகம் இருக்கனால அது கிரேவிங் உண்டு பண்ணுது. அந்த ஹார்மோன்ஸ் தான் மெயின் ரீசன். அந்த ஹார்மோன்ஸ்னால குடலும் அது கேட்க ஆரம்பிக்குது. ஸோ இந்த கிரேவிங்கை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு கிரேவிங் ஆரோக்கியமானது, பட் அது கண்ட்ரோல்டாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஆரோக்கியமான கிரேவிங்க்கு மாற்றுறது உங்கள் திறமை. ரெண்டாவது, ஜங்க் ஃபுட் கிரேவிங் சுத்தமாக வேண்டாம். மூணாவது, மிட் நைட் கிரேவிங் கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணணும். இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிங்கன்னா இந்த பாப்பாவோட எதிர்காலம் நல்லா இருக்கும். 100 வருஷம் இல்லைங்க, 250 வருஷம் கூட இப்போ வர குழந்தைகளுக்கு இறப்பே இருக்காது. அந்த மாதிரி உலகத்தை நோக்கி தான் மனித சமுதாயம் போய்கிட்டு இருக்கு. இந்த பாப்பா 250 வருஷம் வாழணும்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. கிரேவிங்கை கட்டுப்படுத்துங்க, ஆரோக்கியமான கிரேவிங்காக மாற்றுங்க.